श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिचितं मुनिमात्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர் பாவின் உட்பொருள் ஒன்றுமறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். போன கிளாஸ்ல நம்ம இது பார்த்தோம், அதாவது இந்த வர்ணம் என்பது வந்தேறியது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை காமிச்சு கொடுத்தாங்க. அது என்னன்னா, அந்த ஒரே பிறவிலே க்ஷத்ரியனான விஸ்வாமித்திரர் எப்படி பிராமணரானார், அதே மாதிரி க்ஷத்ரியனான அந்த திரிசங்கு எப்படி சண்டாளனானான் அப்படின்னு சொல்லி ஒரு பிறவிலே இது நடக்கும் போது ஏன் கர்மமடியாக பிறக்கக்கூடிய பல பிறவிகளிலே இந்த வர்ணம் என்பது வந்தேறியதாக தான் இருக்குமே தவிர ஆத்மாவுக்கு இயல்பானது அல்ல. ஆகையால ஆத்மாவுக்கு இயல்பான ஸ்வரூபமான அடிமைத்தனத்திற்கு இடையூறு விளைவிக்குமாகில் இந்த வர்ணம் விடத்தக்கது அப்படிங்கிறத அந்த ஒரு உதாரணத்தால பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று என்னன்னு, இதுக்கும் மேலே விவரிக்கணுங்கிறதுக்காக இந்த பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் பிரமாணத்தில் கொள்ளத்தக்கது, பிரமேயத்தில் கொள்ளத்தக்கது, அப்புறம் பிரமாதாக்களில் கொள்ளத்தக்கவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விவரமாக பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அது அந்த வேறுபாடு அறிந்தவர்கள் அடையும் நன்மை என்ன, அறியாதவர்கள் அடையக்கூடிய தீமை என்ன அப்படிங்கிற அதையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 91வது பாசுரம். இப்போ நம்ம கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பார்த்தீங்கன்னா 82வது சூத்திரத்தில் எப்படி நம்மாழ்வார் சீதா பிராட்டியை காட்டிலும் பரதனை காட்டிலும் கண்ணனை காட்டிலும் உயர்ந்தவர் சிறந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் மேலும் விவரிக்கிறதுக்காக சில விஷயங்களை இந்த சூத்திரத்தில் சொல்றாங்க. சூத்திரம் நம்பர் 91. இப்படி பாகவத பொதுமையை பற்றி வந்த பெருமை மாத்திரமன்றே ஜனக தசரத, அதாவது 82வது சூத்திரம், எங்க சூத்திரத்தாலே கூறிய பெருமை விசேஷத்தை விளக்கக்கூடிய பிரமாணம் யாது என்னும் வினாவிற்கு விடை அருளி செய்யப்படுகிறது இந்த சூத்திரத்தில். எதை வச்சு இப்படி நீங்க சொன்னீங்க, சீதையை காட்டிலும் சிறந்தவர், பரதனை காட்டிலும் சிறந்தவர், அப்புறம் கண்ணனை காட்டிலும் சிறந்தவர் எப்படி சொல்லப்பட்டதுங்கிறத இதை சொல்றாங்க. இப்போ என்னென்ன இதுல முக்கியமா என்னன்னா, சில பேர் நம்ம குடும்பத்திலே சில மூத்தவர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஆழ்வார்கள் ஏன் இந்தியாவிலே பிறக்கணும், அதுவும் ஏன் தென்னிந்தியாவிலே பிறக்கணும், அது ஏன் தமிழையே பாடணும்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலா கொஞ்சம் குத்தலாவே கேட்பாங்க. ஏன் ஆழ்வார்கள் ரஷ்யாவில் பிறக்கக்கூடாதா, அமெரிக்காவில் பிறக்கக்கூடாதா, இங்கிலாண்டில் பிறக்கக்கூடாதா, அவங்க இங்கிலீஷில் எழுதக்கூடாதா, வேற லாங்குவேஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ அப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல. நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முன்னால். அப்போ சிம்பிளாக பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த சூத்திரத்தில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆழ்வார்கள் எங்கே பிறக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே முனிவர்களால் சொல்லப்பட்டது. இந்த ஆற்றங்கரையிலே பிறப்பார்கள்.
ஆழ்வார்கள் இந்த ஆற்றங்கரையிலே தென்னாட்டிலே பிறக்கப் போகிறார்கள். அந்த நீரை உண்டு அந்த மண்ணில் விளையும் உணவை உண்டு வாழ்பவர்கள் பாகவதர்களாக பக்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதாவது நம்ம சும்மா ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு இதுவாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிருத்திருவமானு வச்சுக்கலாமே. ஏன் இப்படி இருக்குது, ஆழ்வார்கள் மற்ற இடத்துல பார்க்க மாட்டாங்களா, தமிழை தவிர வேறு லாங்குவேஜில் பேச மாட்டாங்களான்னா அதெல்லாம் நியமிக்கப்பட்டது, எம்பெருமானால் நியமிக்கப்பட்டது, கிரமமாக வரக்கூடியது. அதை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு பெரிய தகுதி கிடையாது. இப்போ இந்த பாசுரத்தில் நம்ம அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாமுனி திக்கு சரண்யம் என்றவர்களாலே குவச்சித் குவச்சித் என்று இவர் ஆவிர் பாவம் கலியும் கெடும் போலே சூச்சிதம் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த சூத்திரம். தமிழ் மாமுனி அப்படின்னா அகத்தியர். அகத்தியர் தான் தமிழை ரொம்ப பரப்புனவர், ரொம்ப தூரம் முன்னால் கொண்டு வந்தவர். இது முன்னாலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. வடமொழி போலே ஆகத்தியமும் பழமையானது அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி வடமொழி ரொம்ப பழமையானதோ அதே போல் இந்த ஆகத்தியம் என்று சொல்லப்படுகிற தமிழுமே ரொம்ப பழையதுன்னு முதலே நம்ம பார்த்துருக்கோம். அந்த அகத்தியர் இந்த தென்னாட்டிலே தமிழை மிகுந்த சிறந்த நிலைக்கு கொண்டு போனார் அப்படின்ட்டு. தமிழ் மாமுனி அகத்தியர். திக்கு, அவர் தங்கியிருக்கும் திக்கு தெற்கு திசை. சரண்யம் என்றவர்கள், அவரே சரண்யம். இந்த அகத்தியர் தான் சரண்யம் சொல்லி அவர் அடிபணிந்திருக்கார். யாருன்னா சாட்சாத் வால்மீகி பகவான். சரண்யம் என்றவர்கள் யாருன்னா வால்மீகி பகவான் போன்ற மகரிஷிகள். அவங்க அடிபணிஞ்சிருக்காங்க. யாரை அகத்தியரை. அகத்தியர் தான் இந்த தெற்கு திசையிலிருந்து தமிழை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா குவச்சித் குவச்சித் அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் ஆங்காங்கே அப்படிங்கிறது தான் இந்த குவச்சித் குவச்சித்ன்னு சொல்லுவாங்க. இடத்திலே ஆவிர் பாவம் அவதாரம் செய்வார்கள் அப்படின்ட்டு. இது எப்படின்னா கலியும் கெடும் போலே அப்படின்ட்டு கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்ற திருப்பாசுரத்தில் இவ்வாழ்வார் கூறியது போலே சூச்சிதம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய பாசுரம். அவர் சொல்றாரு. இப்போ நம்மாழ்வார் அந்த குறிப்பிட்ட பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, கலிகாலத்தில் எதுவுமே நடக்க போடாது, யாக யக்னங்கள் நடக்காது, சாஸ்திரப்படி நடக்கிறது எதுவுமே நடக்காது. கலிகாலம் ரொம்ப கெட்டது. சாஸ்திர பிரகாரம் நடப்பவர்களே கலி நலிவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கலியும் கெடுற மாதிரி சில பேர் பிறக்க போறாங்க அப்படின்ட்டு நம்மாழ்வார் சூச்சிப்பித்து சொல்லியிருக்கார். அவர் யாரை குறிப்பிட்டார்னா திருமங்கை ஆழ்வாரை, முக்கியமாக சுவாமி ராமானுஜரை தான் அவர் குறிப்பிட்டது. இவர் பிறந்தப்போ கலியும் கெடும் கண்பெண். அந்த ராமானுஜருடைய அவதாரத்தாலே இந்த கலிபுருஷனுக்கு வேலையே இல்லாம போகும் அப்படின்ட்டு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே கலியும் கெடும் கண்டு கண்பென்னு சொன்னாரோ அதை போல இவர்களுடைய அவதாரம் கூட சூச்சிப்பிக்கப்பட்டது. ஏன்னா நம்மாழ்வார் ரொம்ப காலத்துக்கு முன்பட்டவர், ராமானுஜர் இப்பதான் 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர். ஸோ ராமானுஜர் இப்ப பறக்க போறது அப்பவே நம்மாழ்வார் சொன்னதை போல நம்மாழ்வார் மற்ற ஆழ்வார்கள் அவதாரங்கள் முன்னாலேயே வால்மீகி பகவானால புராணங்களால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மாமுனி திக்கு சரண்யம் என்றவர்களாலே. தமிழ் மாமுனி திக்கு சரண்யம் அப்படி சொன்னது யாரு? வால்மீகி பகவான் சொன்னார். நற்காரியங்களையே செய்கின்ற எந்த அகத்தியரால் தெற்கு திசையானது புகலிடமாக செய்யப்பட்டதோ அப்படின்னு குருகா மகாத்மியம்ல சொல்லியிருக்காங்க. நற்காரியங்களே செய்கின்ற எந்த அகத்தியரால், அந்த அகத்தியர் நல்லதே செய்வாராம், அதனால தெற்கு திசையானது புகலிடமாக சொல்லப்பட்டது. இந்த சவுத் இந்தியா, நம்ம தென்னிந்தியா எல்லோருக்கும் புகலிடமாக சொல்லப்பட்டது என்று வண்தமிழ் மாமுனி என்று வருகிறபடியே தமிழ் மொழியின் உலகில் பரவச் செய்த அகத்திய முனிவர் இருக்கும் திசை எல்லாருக்கும் புகலிடம் என்ற மகரிஷிகளாலே. மகரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் எந்த தென் திசையில் இருக்காரோ, யார் தமிழுடைய புகழ அவ்வளவு தூரம் பரப்பினாரோ அவர் இருக்கும் அந்த தெற்கு திசை நமக்கு புகலிடமாக இருப்பது, சரணமாக இருக்கக்கூடியது. நாங்கள் இப்பொழுது அகத்தியரை பற்றி இங்கு கூறியது ஏன் அப்படின்னா, வைதிகர்களான ரிஷிகள் தமிழ் பிரபந்தத்தை செய்த ஆழ்வாரை இப்படி துதித்து சொல்லுவார்களோ என்று ஐயம் கொள்வார்க்கு, தமிழை அறிந்த ஒரு முனிவராலே தெற்கு திசைக்கு நன்மை உண்டாற்று என்று சொன்னவர்கள் தமிழ் பிரபந்தம் மூலமாக உலகினரையே உய்விக்க செய்த ஆழ்வார்களை இப்படி துதித்து சொல்ல குறையில்லை என்று தோற்றுகைக்காக. இப்போ இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். என்னன்னா, தமிழ் பிரபந்தம் செய்த ஆழ்வார்கள் அவங்க துதித்து எப்படி சொல்லுவாங்க? அதே தான் சாட்சா தென்னே கேட்டிருக்காங்களே, இது ஏன் தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பிறப்பாங்களா
வேற எங்கேயும் பறக்க மாட்டாங்களா, தமிழில் தான் பாடுவாங்களா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இதுதான். அகத்தியர் போன்ற அந்த மிக உயர்ந்த அந்த ரிஷி பிறந்து எந்த தெற்கு திசை பெருமை பெற்றதோ அங்குதான் ஆழ்வார்கள் தோன்று பிரபந்தங்களை செய்வார்கள். ஆகையாலே அவருடைய பெருமைக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குவச்சித் குவச்சித் என்று இவர் ஆவிர்பாவம். இந்த ஆழ்வார்கள் அங்கங்க பிறக்க போறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பழமை, எவ்வளோ முன்காலத்தில் இந்த ஆழ்வார்களுடைய அவதாரம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது எப்படி நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியும், இதுக்கு சான்று இல்லை பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாகவதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அது நான் தமிழையும் படிச்சுட்டு அதை நான் சமஸ்கிருதத்திலையும் படிக்கிறேன். அப்போ பாகவதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. ஓ அரசனே, கிருதயுகம் முதலான யுகங்களில் உள்ள மக்கள் கலியுகத்தில் பிறக்கும் பிறப்பினை விரும்புகிறார்கள். ஏன்னு கேளுங்க, அந்த கிருத்தயுகத்துல எல்லாம் நம்ம எஃபர்ட் எடுக்கணும், யாகம் செய்யணும், யக்ஞம் செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். கலியுகத்துல இந்த நாமாவளி ஒண்ணுமே போதும், அடியார்க்கு அடியாக இருந்தாலே போதுங்கிறனால கிருத்தயுகத்துல பிறந்தவர்கள் கலியுகத்தில் பிறப்பை விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அரசனே, கலியுகத்திலே நாராயணனே அடையத்தக்க பரம்பொருள் என்று எண்ணுகிற பெரியோர்கள் அங்கும் இங்கும் பிறப்பார்கள். அதான் அந்த குவச்சித் குவச்சித்துங்கிறதுக்கு அர்த்தம். அங்கும் இங்கும் பிறப்பார்கள். எவ்விடத்தில் தாமிரபரணி, கிருத்தமாலா, பாலாறு, மிகுந்த பெருமையுடைய காவேரி, மேலை கடலில் சென்று விழுகின்ற பேரியாறு என்னும் இவ்வாறுகள் ஓடுகின்றனவோ, பாருங்க அந்த ஆறோட பேரே சொல்லியிருக்காங்க. காவேரி ஆற்றங்கரையில், அப்புறம் தாமிரபரணி, அப்புறம் பாலாறு, இந்த கரையில். அது பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் கரெக்டாக அந்த இடத்துல தான் பிறந்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக பொருந்தி வரும். அங்கு பிறப்பார்கள். அரசனே, எந்த மனிதர்கள் இந்த நதியின் நீரை குடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாராயணிடத்தில் துன்பம் என்றும் சிறிதும் இல்லாத மிகுந்த பக்தி உண்டாகிறது. ஸோ அதனால் நம்மெல்லாம் இந்த தண்ணி குடிக்கிறதுனால தான் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு நம்ம நினைக்கணும். அது இயற்கையாகவே ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் 11:5, 38, 39 சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னாக்கா, கிருதிஷா நராராஜன் கலா விச்சந்தி சம்பவம் கலௌ பவிஷ்யந்தி நாராயண பாராயணா क्वचित् क्वचित् महाराजा द्राविडेषु सबूरिचः ताम्रभरणी नदी यत्र कृतमाला भयस्विनी कावेरी च महाभाग प्रदीसी च महानदी ये पिबन्ति जलं दासां मनुजेश्वरः தேஷாம் நாராயணே பக்தி பூயசி நிருபத்ரவா என்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த சம்ஸ்கிருதம் இருக்கிறது அப்படியே இங்கே தமிழில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகையாலே இவர்கள் அங்கங்கு இந்த ஆற்றங்கரையிலே பிறப்பார்கள் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம கிருத்திரமா ஏன் இவங்க தென்னாட்டில் பிறந்தாங்க, ஏன் தமிழில் பேசுகிறாங்க நம்ம கேட்பது தப்பு என்று பெரியோர்கள் அவதரிக்கும் தல விசேடங்களை அந்தந்த நதி விசேடங்களில் விளங்க வைத்து அந்த நதி விசேடங்களில் தண்ணீரை குடிக்கும் அவர்களுக்கு பகவான் இடத்தில் பக்தி மிகுந்திருக்கும் எனப்பட்டது. அதுதான் முதலில் தாமிரபரணி நதி எவ்விடத்தில் என்பதால் இந்த ஆழ்வார் அவதரித்த தலம் தொடக்கத்திலேயே முக்காலத்தையும் உணர்ந்த ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி முதலானவர்களால் குறிப்பிடப்பட்டது. சுகபிரம்ம ரிஷி எந்த யுகம் இல்லைங்களா, அவர் இந்த கலியுகத்துக்கு கொஞ்சம் முன்னால தோன்ற போகிற நம்மாழ்வார் தோன்ற போகிறார், இந்த தாமிரபரணி நதிக்கரையிலே தோன்ற போகிறார் என்று சொல்லியிருப்பதாலே இதுதான் நமக்கு மிகச்சிறந்த பிரமாணம். கலியும் கெடும் போலே சூச்சிதம். இந்த கலியும் கெடும் எப்படின்னு இவர் நம்மாழ்வார் எப்படி ராமானுஜருடைய பிறப்பை தம்முடைய பாசுரத்தில் சொன்னாரோ அதே போல நம்மாழ்வாருடைய பிறப்பு சுகபிரம்ம மகரிஷியால் சூச்சிப்பிக்கப்பட்டது. இவர்தான், அதாவது நம்மாழ்வாரே மயர்வர மதிநலம் பெற்றவர் ஆகையாலே கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்று திருவாய்மொழி 5:2:1 என்று திருமங்கையாழ்வார் உடையவர் போல்வார்கள் அவதரிக்க கலியுகத்தின் தன்மை கழியும் என்று மேல்வரும் பகுதி முன்னரே அவரே அருளி செய்தார். இந்த கம்பேரிசன் காட்டுறாங்க. எப்படி நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் உடையவர் போன்றவர்கள் தோன்றுவதாலே கலிகாலம் கெட்டு போகும், கலிக்கு வேலை இல்லாமல் போகும், கலிகாலத்தில் பிறந்த எத்தனையோ அடியார்கள் மோட்சத்துக்கு போகிறார்கள் அப்படின்னு அவர் சூச்சிப்பித்து சொன்னதை போல நம்மாழ்வாருடைய பிறப்பும் சுகபிரம்ம மகரிஷியால ஸ்ரீமத் பாகவதத்திலே அருளப்பட்டதுன்னு இது ஒரு உதாரணத்து மூலமா சொல்றாங்க. நாஸ்திகர்களால் கலங்கும்படி செய்யப்பட்ட கொடிய கலியுகம் வந்தபோது விஷ்ணுவுடைய அம்சத்துக்கு அம்சமாய் பிறந்தவரும்
வேதாந்தங்களில் இவற்றின் உண்மை அறிந்தவரும் தத்துவ ஞானிகளுக்குள் சிறந்தவருமான நம்மாழ்வார் தமிழ் மொழியிலே வேதத்தின் உருவமான துதிகளை செய்வதற்கு உலகத்திற்கு நல்லதை செய்யும் எண்ணத்தோடு உண்டாக போகிறார் அப்படின்ட்டு குருகாத்ம மகாத்மியம். குருகாபுரினாக்கா ஆழ்வார் திருநகரி, அதுதான் அதோட குருகாபுரி மகாத்மியம் அப்படின்னு அந்த காலத்திலே எழுதப்பட்ட நூல். அதில் இப்படி சொல்லியிருக்கு, கலியுகத்தால் கலங்கிய மக்கள் கரையேறுவதற்காக நம்மாழ்வார் இங்கே தாமிரபரணி கரையிலே அவதரிக்கப் போகிறார், அவள் தமிழே பிரபந்தங்கள் செய்து இந்த மக்களை கரையேற்றப் போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்பவை போன்றவைகளும் இவருடைய அவதாரத்தை குறிப்பிடுவன. ஆகையால் இவற்றையும் இங்கு கோடல் வேண்டும். தனித்தொரு பிறப்பினை குறிக்கும் சொற்களில் ஒன்றனை சொல்லாமல் அவதாரம் என்றும் பொருளை காட்டுகிற ஆவிர்பாவம் என்கிற சொல்லை கூறியதனால் இவர் பிறப்பும் சர்வேஸ்வரன் பிறப்பை போன்றே பிறர் நலத்தின் பொருட்டு என்று தோன்றுகிறது. ஆவிர்பாவம் ஆவிர்பாவம் ஆவிர்பவித்தார் அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமான் தன்னுடைய, அதாவது ஒரு ஜீவாத்மா உடலுறு கொண்ட ஒரு ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய எல்லா குணங்களோடும் அவன் உள்ளே நுழைகிறான். இப்போ அவதாரம்ங்கிறது வேறு. அவதாரம் அவன் தானே வரான். இப்போ கண்ணனாக ராமனாக வராகனாக வரும்போது தானே தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோடு தோன்றுகிறான். ஆவிர்பாவம் அப்படிங்கிறது ஏற்கனவே உடலுறு கொண்ட ஒரு ஜீவாத்மா உள்ளே அவன் தன் குணங்களோடு பண்புகளோடு நுழைகிறான். அந்த மாதிரி ஆவிர்பாவம் செய்யப்பட்டது தான் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் அப்படிங்கிறத இங்கே சொல்றாங்க. இது இது இந்த இது இவ்வளவுதான். இது அடுத்தது 92வது சூத்திரம். இப்படி பெருமையோடு அவதரித்த இவர் யார்? இப்படி எவ்வளவோ கோடானு கோடி மக்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட பெருமையோடு அவதரித்த இந்த நம்மாழ்வார் யார்? சாட்சாத் எம்பெருமானே ஆவிர்பாவம் செய்த இந்த அவதார புருஷன் யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன வினாவிற்கு மாபெரும் ஞானிகளும் இவரை இன்னார் என்று அளவிட மாட்டாமல் ஐயப்படும்படியை இந்த சூத்திரத்தில் அருளி செய்கிறார்கள். இவர் இன்னாருன்னு தீர்மானிக்கவே முடியல, தேவனா யாருன்னு தீர்மானிக்கவே முடியாதத ஐயப்படுவார்கள். யார் தான் இவர்? இப்படி பார்த்தா மனுஷனா இருக்காரு, அப்படி பார்த்தா தேவனா இருக்காரு, சாட்சாத் எம்பெருமான் போரே இருக்காரு, யார் இவர் அப்படிங்கிற எண்ணம் வர அதுக்கு இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ அப்படின்னு ஐயப்படுறாங்க. இவர் ஒரு சமயம் ராமனோ கண்ணனோ இல்லை ஜமதக்னி முனியோ அவருடைய பிள்ளையோ, அதுதான் இந்த சூத்திரத்தில் இவர் யாரு அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்க்குறாங்க. சூத்திரம் என்னன்னா, அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசு நந்த சூனுவானுடைய யுகவர்ண கிரம அவதாரமோ அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஒரு யுகத்தில் ஒரு எடுத்துட்டு அவங்களுடைய அவதாரமோ அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க. அடுத்தது வியாசாதிவத் ஆவேச அவதாரமோ? வியாசாதிவத்னா வியாசனை போல வியாச பகவான் எம்பெருமானுடைய ஆவேச அவதாரம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உடலுறு கொண்ட ஒரு ஜீவாத்மா உள்ளே எம்பெருமான் தன்னுடைய குணங்களோடு ஆர்ப்பவித்து வேலை செய்கிறார். ஆகையால் வியாச பகவான் அப்படிப்பட்டவர். வியாசாதிவத் அதாவது வியாசனை போன்ற ஆவேச அவதாரமோ? அப்படி இல்லைன்னா மூதுவர் கரை கண்டோர் சீரியரில் வருவரோ, நித்திய சூரியோ, முன்னம் நோற்ற அனந்தின் மேல் புண்ணியங்கள் பலித்தனவோ, இல்லை அனந்தன் மேல படுத்துட்டு இருக்கானே பெருமான், அந்த புண்ணியங்களெல்லாம் சேர்ந்து உருவான ஒருவரோ, யார் இவர் அப்படின்ட்டு சொல்லி எல்லோரும் சங்கிப்பார்கள், யோசிச்சு பார்ப்பாங்களாம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசு நந்த சூனுவானுடைய யுகவர்ண கிரம அவதாரமோ, வியாசாதிபத் ஆவேச அவதாரமோ, மூதுவார் கரை கண்டோர் சீரியரில் ஒருவரோ, முன்னம் நோற்ற அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்தனவோ என்று சங்கிப்பார்கள் என்று இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிறது. பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா, அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசு நந்த சூனுவானுடைய யுகவர்ண கிரம அவதாரமோ அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு யுகத்தில் ஒருத்தர் பிறந்தாங்களே, அந்த மாதிரி கலியுகத்தில் இவர் தோன்றினாரா அப்படின்ட்டு. அத்ரிங்கிறது முனிவர், ஜமதக்னி முனிவர், பங்கிரதன் அப்படின்னா தசரதன், பங்கி அப்படின்னா 10, பங்கி ரதன்னா தசரதன். அவன் 10 ரதங்களை வச்சிருந்தாரான், அதனால அவனுக்கு பேரு பங்கிரதன் அப்படின்னு பேரு. எம்பெருமான் அவதாரம் பண்ணி யுகவர்ண கிரமம். எம்பெருமான் அந்த சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றான் இல்லையா, ஒவ்வொரு யுகத்திலும் நான் பரித்ராணாய சாதுனா வினாச்சாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லுமா, அதே தான் இங்க அவதாரம் பண்ணிய யுகவர்ண கிரமம். எந்தெந்த யுகத்தில் அவர் என்னென்னவாக எம்பெருமான் பிறந்தான் அப்படின்னா, முதல்ல கிருத்த யுகம், ஃபர்ஸ்ட் கிருத்த யுகம். இறைவன் பிறந்த வர்ணம் பிராமண குலம். ஃபர்ஸ்ட் பிராமண குலத்தில் பிறந்தான். யாருன்னா
அத்ரி என்னும் முனிவர், ஜமதக்னி என்னும் முனிவர். இவங்களோட பிள்ளைகள் முறையே தத்தாத்ரேயன், பரசுராமன். அத்ரியுடைய முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேயன். ஜமதக்னியுடைய பிள்ளை வந்து பரசுராமன். ஆகையால் யுகம் என்ன யுகம்? கிருத யுகம். எம்பெருமான் தோன்றிய வர்ணம் எது? பிராமண வர்ணம். உதாரணத்துக்காக பரசுராமன் மற்றும் தத்தாத்ரேயன். தத்தாத்ரேயன் யாருடைய புள்ள? அத்ரி என்னும் முனிவருடைய புள்ள. பரசுராமன் வந்து ஜமதக்னி என்கிற உருடைய புள்ள. ஆகையால முதல் அந்த கிருத யுகத்துல பிராமண குலத்துல எம்பெருமான் 2 அவதாரங்களை செய்தான் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது திரேதா யுகம். திரேதாயுகம் எடுத்தீங்கன்னாக்கா இறைவன் பிறந்தவனும் க்ஷத்ரியன். பிராமணர்களுக்கு அடுத்த சத்திரியன் தானே. சத்திரிய குலத்துல தந்தை யாரு? தசரத சக்கரவர்த்தி. எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி. அவருடைய பிள்ளையாக ஸ்ரீராமனாக பிறந்தான். ஆச்சுங்களா? கரெக்டா வருது இல்ல? முதல்ல வந்து பிராமணர்களுடைய பிள்ளையாக, அடுத்தது க்ஷத்திரியனுடைய பிள்ளையாக. துவாபர யுகத்துல கண்ணனாக பிறந்தான். அப்ப எந்த குலம் வரணும்? வைசிய குலம் வரணும் இல்லையா? பிராமணர் ஆயிடுத்து, க்ஷத்திரியர் ஆயிடுச்சு, அடுத்து வைசிய குலம் வரணும். இது எப்படி வைசிய குலம் அப்படின்னு சொல்றாங்க? தந்தைகள் யாரு? இவர் வந்து பெற்றது ஒரு தந்தை, வளர்த்தது ஒரு தந்தை இல்லையா? பெற்ற தந்தை வந்து வசுதேவர், வளர்த்தவர் நந்தகோபர். இவங்க 2 பேருமே எப்படி வைசிய குலம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. யயாதியுடைய சாபத்தால் முடிசூட தகுதி இல்லாது எதுகுலத்திலே பிறந்தவராகையாலே க்ஷத்திரியரில் தண்ணியராய், பெரிய ராஜாவா அவர் ஒண்ணுமே பண்ணல. யாரு? வசுதேவன். முக்கால்வாசி வாழ்க்கை அவரது சிறையிலேயே போயிடுச்சு. ஆகையால வைசியரை ஒத்தவராய் இருக்கிற வசுதேவருக்கும் அவர் வந்து இவந்தோ வந்து க்ஷத்திரிய குலத்துல பிறந்திருந்தாலும் பெரிசாக அரசாண்டு ஒண்ணுமே செய்யல. ஆகையால வைசியரை ஒத்து இருந்த நந்தகோபனுக்கு வசுதேவருக்கு பிறந்தான் கண்ணன். அப்புறம் பயிர் செய்தல், பசுக்களை காத்தல், வாணிகம் செய்தல் முதலான தர்மங்களை உடையமையால் அப்படின்னு நேரே வைசியராக உள்ள நந்தகோபருக்கு. வைசியர் இது நந்தகோபரை பத்தி எந்த இதுவுமே இல்லை. நம்ம கேட்கலாம், ஏன் வசுதேவர் வந்து ராஜா தானே, கம்சன் தானே அவரை ஜெயில போட்டு வச்சான்னா, அவரு இருந்தாலும் அவரு அந்த அரசாளும் அந்த பெருமை அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகல வைசியரை ஒத்த வாழ்க்கையை நடத்தினார் அவர் வசுதேவர். இவர் சாட்சாத் வைசியராகவே இருந்தார். யாருன்னா நந்தகோபன். ஆகல கண்ணனுக்கு பெற்ற தந்தையும் வளர்த்த தந்தையும் ஆகிய இருவருமே வைசியர்கள். ஆகல அவர்களுக்கு பிள்ளை யாரு? ஸ்ரீகிருஷ்ணன். சரியா போச்சுங்களா? முதல்ல கிருத யுகத்துல பிராமணர்களுக்கு, திரேதா யுகத்துல க்ஷத்திரியர்களுக்கு, துவாபர யுகத்துல யாருக்கு பிறந்தாரு? வைசியருக்கு. சோ அந்த கிரம பிரகாரம் இப்ப கலியுகத்துல யாருக்கு பிறக்கணும்? சூத்திரனோட பிள்ளையாக பிறக்கணும் எம்பெருமான். லாஜிக்கல் இல்லையா? தர்க்க ரீதியா அப்படித்தானே வருது. அப்படி பார்க்கும்போது இப்படி கிருத, திரேதா, துவாபர யுகங்களிலே பிராமண, க்ஷத்திரிய, வைசிய குலங்களிலே அவதரித்து 4வது ஆவதாக கலியுகத்திலே 4ஆம் வர்ணத்தில் வந்து அவதரித்தபடியோ அதனால்தான் இவர் வந்து இப்படி பிறந்தாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இறைவன் அவதரித்த வர்ணம் 4ஆம் வர்ணமோ அவர்தான் நம்மாழ்வாரோ என்கிற ஐயம் எழும். இந்த ஆர்டரை பார்க்கும்போது இப்படியே கரெக்டா வந்துட்டு இருக்கே. சோ அதனால தர்க்க ரீதியாக இந்த 4வது யுகத்திலே கலியுகத்திலே அவர் 4ஆம் வர்ணத்துல தானே பிறக்கணும் அப்படின்னு தோன்றும். முன்னைய 3 யுகங்களிலும் அடைவே 3 ஜாதிகளிலும் அவதரித்து வருகையாலும் உலகத்தரை காட்டிலும் மேம்பட்டவரும் உலகமே உருவருமான அந்த விஷ்ணுவானவர் பரமபதத்தில் பற்று உடையவர்களால் சூழப்பட்ட இந்த பாபத்தில், பரமபதத்தில் பாபத்தில் பற்று உடையவர்கள், பாபத்தில் பற்று உடையவர்களால் சூழப்பட்ட இந்த கலியுகத்தில் எல்லா மக்களையும் நன்கு பாதுகாப்பதற்காக அடியார்களிடத்தில் அன்புள்ளவன் ஆதலால் ஒரு பக்தனாக அவதரிப்பான் அப்படின்னு பிரமாணமே சொல்லுது. கலியுகத்துல எப்படி பிறக்க போறான் பகவான் சொன்னாக்கா, பாபத்தாலே சூழப்பட்ட இந்த கலியுகத்திலே பகவான் வந்து ஒரு அடியார்க்கு அடியானாக ஒரு பக்தனாக பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பிரமாணம் சொன்னாக்கா, கலௌ புனக பாபரதாபி பூதேசு உத்ப பூவாச்ரித வத்சலத்வாத் பக்தாத்மனா சர்வ ஜனான்சு கோப்தும் விஸ்வாதி கோவிச்மயோகி விஷ்ணு. அதுதான் பிரமாணம். இப்படி வந்து ஒரு அடியார்களுக்கு பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லுகையாலே இவர் பெருமை கண்டவர்களுக்கு இப்படி ஐயப்படுவதற்கு தகுதி உண்டு எனப்படுகிறது. இப்ப இந்த 3 வர்ணத்திலையும் வந்து இருக்கு, இது அவதாரங்கள் எல்லாம் இருக்கு. தத்தாத்திரேயனுடைய அவதாரம் இருக்கு, பரசுராமனுடைய அவதாரம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, கண்ணனுடைய இது பாகவதம் எல்லாமே இருக்கு. ஆனால் இவர் வந்து இந்த கிரமத்துல பார்க்கும்போது
இவரும் வந்து பகவானுடைய அவதாரமோ, கலியுகத்திலே 4ஆம் வர்ணத்தில் பிறந்தாரோ என்று ஐயப்படும்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி இல்லைன்னா வியாசாதிபத் ஆவேச அவதாரமோ, வியாச பகவானை போல இவர் வந்து ஒரு ஆவேச அவதாரமோ. வியாச பகவான் கிருஷ்ண துவைபாயனர் என்னும் பெயரை உடைய வியாசரை இறைவனான நாராயணனாக நீ அறிக. அதான் வியாச பகவான் வந்து எம்பெருமானோட ஆவேச அவதாரம் தான். சாட்சாத் நாராயணனாகவே நாம் அவரை காண வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தன்மை உடைய இந்த வியாச முனிவர் அந்த நாராயணனே என்று பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வியாச பகவான் வந்து சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆவேச அவதாரம் என்று சொல்கிறபடியே வேதங்களை வகுத்தல். அப்பா எப்படி பண்ணியிருக்காரு! அதாவது ஒன்னா இருந்த வேதத்தை 4 ஆக்கி அதுல வந்து பூர்வகாண்டம் என்ன, உத்தரகாண்டம் என்ன, அப்புறம் பிரம்மசூத்திரங்களை பண்ணி, அதெல்லாம் சாதாரணமான மனுஷன் செய்யக்கூடிய காரியமே அல்ல. ஆகவே வேதங்களை வகுத்தல் முதலிய காரியங்களை செய்வதற்காக வியாசர் முதலாயினர் பக்கல் புக்கு நிற்கிறான் இறைவன். இதுதான் ஆவேசித்து இருப்பது, ஆர்ப்பவித்து இருப்பது. ஒரு உடலுருக்கொண்ட ஜீவாத்மாக்குள் அவன் ஆவேசித்து அது பணிகொள்கிறான். அவதாரங்களை காட்டிலும் இது கொஞ்சம் வேறுபட்டது. அது நம்மாழ்வார் வந்து இவரை கொண்டு தமிழ் வேதத்தை வெளிப்படுவதற்காக இவர் பக்கம் ஆவேசித்தானோ. வியாச பகவான் பக்கம் ஆவேசித்து பிரம்மசூத்திரங்கள்லாம் பண்ணிட்டு வேதங்களை பிரிவு செய்கிறவர், இவர் பக்கம் நம்மாழ்வார் பக்கம் ஆவிர்பவித்து தமிழ் வேதங்களை செய்து கொண்டானோ அப்படிங்கிற ஐயம் எழும். இவரை கொண்டு உலகத்தை திருத்துவதற்காக, எம்பெருமான் எல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து இந்த மனிதர்களை திருத்துவதற்காக தான். அதற்காக என்னென்ன ஆணை தொழிலாம் அவன் செய்கிறான். இவர் பக்கலில் ஆவேசித்து நிற்கவும் கூடுமாகையாலே இப்படியும் ஐயப்படக்கூடும். இந்த மாதிரி கூட நமக்கு சந்தேகம் வரலாம். வியாசாதிகளைப் போல எம்பெருமான் இவர் மீது ஆவிர்பவித்தானோ அப்படிங்கிற எண்ணம் வரும். மூதுவர் கரை கண்ட சீரியரில் ஒருவரோ, நித்திய சூர்யா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு. மூதுவர் ஒருவரோ, கரை கண்டோர் ஒருவரோ, சீரியலில் ஒருவரோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூதுவர்னாக்கா நித்திய சூரிகள். நித்திய சூரிகள் வந்து எந்த காலத்திலுமே இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது இல்லவே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். அவர்களில் ஒருவர் பகவானுடைய ஆணையின் பிரகாரம் நம்மாழ்வாருக்கு அவதரித்தாரோ. இவர் வந்து சேனை முதலியாருடைய அவதாரமும் சொல்றவங்களும் இருக்காங்க. சேனை முதலியார் வந்து நித்திய சூரிகளிலே ஒருவர். அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஐயமும் வரும். விண்ணாட்டவர் மூதுவர், இவங்களை ஏன் மூதுவர் அப்படின்னு சொல்றோங்கிறதுக்காக திருவிருத்தத்திலேருந்து எடுத்து இங்க ஒரு பிரமாணம் போடுறாங்க. நித்திய சூரிகளை ஏன் வந்து நம்ம மூதுவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அதுக்காக திருவிருத்தத்திலேருந்து இதை எடுத்து போட்டிருக்காங்க. என்றபடி பரமபதத்திற்கு நிலத்தாளிகள் ஆன, அங்க ஆள்றவங்களே அவங்கதான் நிலத்தாளிகளான நித்திய சூரிகளிலே இவ்வுலகனை திருத்துகைக்காக சர்வேஸ்வரன் கட்டளையாலே அவதரித்த ஒருவரோ என்ற ஐயம் எழும். அவர் வந்து சர்வேஸ்வரன் நியமிக்கிறார். நித்திய சூரிகளில் ஒருவரை அழைத்து நீங்க போய் இந்த உலகத்தை திருத்துங்க. ஏன்னா இப்போ ஆதிசேஷன் தானே வந்து ராமாஞ்சரா மணவாள மாமனிகளா எம்பெருமானோட நியமனத்தால வந்தாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? இன்ஃபேக்ட் ஆழ்வார்கள் எல்லாமே ஒவ்வொரு திவ்ய ஆயுதத்தினுடைய அம்சம். அது நம்ம பின்னால பார்ப்போம். அது கரை கண்டோர் முக்தர், கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரை கண்டோர். இது இப்போ வந்து நித்தியர்களை பத்தி சொல்லிட்டாங்க. அடுத்து முக்தர். முக்தர்னு யாரு? நம்மளை போற சம்சாரிகளாக இருந்து ஒன்றா உபாயத்தை மேற்கொண்டோ இல்லை சரணாகதியை அடிவற்றியோ அவனையே எம்பெருமானையே உபேயமாக கொண்டு இந்த சம்சாரத்தை கரை தாண்டி போனவர்களோ அவர்களுக்கு பேரு முக்தர்கள்னு பேரு. கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரை கண்டோர். இந்த சம்சாரத்துடைய தாண்டிட்டாங்க. சம்சாரத்துடைய கரையை அவர்கள் தாண்டி விட்டார்கள். திருவாய்மொழி 8:3-10 சொன்னபடியே பிறவி பெருங்கடலை கடந்து அக்கறைப்பட்டிருக்கும் முக்தரிலே இவ்வுலக மக்களை திருத்துவதற்காக பகவானுடைய கட்டளையால் அவதரித்த ஒருவரோ என்ற ஐயமிழும். எம்பெருமான் இந்த மாதிரி முக்தர்களை கூட அனுப்புவதுண்டு. நித்திய சூரியர்களையும் அனுப்புவார், முக்தர்களையும் அனுப்புவார் நம்மை திருத்துவதற்காக. இப்ப நம்மிடையே எத்தனையோ பேர் இருக்கலாம் அந்த மாதிரி, அது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். சீரியர் ஸ்வேத தீவினில் வசிப்பவர். ஸ்வேத தீவினில் வசிப்பவர்களாய் முக்தர்களை போன்றவர்களுக்கும் இது இலக்கணமாம் என்று பாரதம் சாந்தி பருவத்தை சொன்னபடி முக்தர்களை போலவும் பார்க்கடல் பாம்பனை மேல் பண்ணி கொண்டருளும் சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே என்று புகழப்படும் ஸ்வேதத்தீவிலே நம்ம வர கண்டத்திலே வசிக்கின்றவர்களில் இவ்வுள்ளாரை திருத்துகைக்காக சர்வேஸ்வனுடைய இச்சையால அவதரித்த ஒருவரோ. நித்தியரை சொல்லிட்டாங்க, முக்தரை சொல்லிட்டாங்க. இப்ப பக்த ஜீவாத்மாக்கள் நம்ம இருக்கோம் இல்லையா? இந்த ஸ்வேதத்தீவிலே இருக்கக்கூடியவர்கள்
இவங்க வந்து சீதனையே தொழுவார். அந்த எம்பெருமான் ஒருவனையே அடைக்கலமாக பற்றியிருப்பவர்கள் விண்ணுளாரிலும் சீரியரே, நித்திய முக்தர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு திருவிருத்தத்துல சொல்லியிருக்கு. அவர் நித்தியர்கள் முக்தர்கள் இருக்காங்க. ஆனா இந்த பத்த ஜீவர்கள் இங்க கஷ்டம், இருள் தருமானால் மாஞாலம், இங்க இருந்துட்டு சீதனையே தொழுவார். அந்த எம்பெருமான் ஒருவனையே உபாய உபயமாக பற்றி இருப்பவர்கள் விண்ணுளாரிலும் சீரியரே, அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இருக்காங்க. அவர்களில் ஒருவரோ அப்படின்னு இந்த 3 எழுதும் வரும். நித்திய சூரியர்கள் நித்தியர்களில் ஒருவரோ, முக்தர்களில் ஒருவரோ, இல்ல பக்த ஜீவாத்மாக்கள் சம்சாரிகளில் ஒருவரோ அப்படின்னு ஐயப்படுறாங்க. இவருடைய வைபவம் பார்த்தால் எல்லார்படியும் எல்லார் மாதிரியும் சொல்ல மாதிரி இருக்கு. நம்மாழ்வார் வந்து இந்தான்னு சொல்லவே முடியல. இவருடைய வைபவம் பார்த்தால் எல்லார்படியும் சொல்லலாம்படி இருக்கையாலே இப்படி தனித்தனியே ஐயப்படுவோருக்கு ஐயப்படலாம் அல்லவா? பின்னைகொல் நிலமாமகள் கொள் திருமகள் கொள், அதாவது இதெல்லாம் பின்னால வரும். அதாவது இவர் வந்து நாயகி பாவத்துல பாட ஆரம்பிச்சிடுவார். அதாவது நாயகி பாவத்துல சாதாரண ஒரு பெண் பிள்ளை கூட அவ்வளவு நல்லா பேச முடியாது, அப்படி பேசுவார். அப்போ சந்தேகப்படுறாங்க, இவள் வந்து நப்பின்னையா, ஒரு சமயம் நப்பின்னையோ இல்ல நிலமாம பூபிராட்டியோ இல்ல வந்து திருவள் சாக்ஷாத் மகாலட்சுமி அப்படின்னு ஐயப்படுகிற அளவுக்கு அமைந்திருக்கு இவருடைய பாசுரங்கள் என்கிறபடி பிராட்டிமாரோடு சேர்த்து பார்க்கும் போதும் தனித்தனி ஐயப்படும்படி என்றோ இருக்கிறது. சாதாரணமா பார்த்தாலும் இவர் நித்திய சூரியான் தோணல, இவர் வந்து முக்தரான் தோணல, சம்சாரி ஜீவரான் தோணல. இல்ல பெண் பேச்சு பேசும்போது பார்த்தாக்கா பிராட்டிமாரோடு பார்க்கும்போது ஒருத்தரோடு மொத்த மாதிரி இருக்கிறாரு, இவர் யார் அப்படிங்கிற சந்தேகப்படுறாங்க. இருப்பது இவ்வாறு இருப்பதால் மற்ற உள்ளவன் அறியார்களோடு பின்னர் சொல்ல வேண்டாம் என்றோ, இப்படி இருக்கிறதுனால அவன் அடியார்களோடு பின்னர் சொல்லவே வேண்டாம் என்றோ. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அடியார்களுக்கு இந்த ஐயம் வருவதில் என்ன இருக்கு? ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களே வந்து ஐயப்படுறாங்க யார் இவர் அப்படின்ட்டு. அப்போ அடியார்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இதெல்லாம் விட்டுடுங்க, இவர் வந்து யுக கிரமத்தில் வந்தவரும் இல்லை, இல்லை வந்து இந்த மாதிரி நிக்த முக்தர் பக்தர்களும் இல்லை, அனந்தன் மேலே கிடக்கைய அந்த புண்ணியம் சாட்சாத் எம்பெருமான் அவரே தானம், அந்த புண்ணியமே பலித்ததோ, அவரே இந்த நம்மை திருத்துவதற்காக. ஏன்னா அவர் வந்து திருக்குறுங்குடி நம்பியே பிறந்தான்னு சொல்றவங்களும் உண்டு. இப்போ எப்படி சேனை முதலியார் தான் நம்மாழ்வார்னு சொல்ற மாதிரி திருக்குறுங்குடியில் இருக்க அந்த வைஷ்ணவ நம்பி அவரே தான் நம்மாழ்வாராக பிறந்தார் அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஆகையால இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும். முன்னம் நோற்ற அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்தவரோ அப்படின்ட்டு. முன்னம் நோற்ற புண்ணியங்கள் பலித்தவரோ, மேலே சொல்லப்பட்ட ஒருவரும் அன்றிக்கே, இவர் வந்து யுக வர்ண கிரமத்துல பிறந்தவரும் இல்லை, நித்தியரும் இல்லை, முக்தரும் இல்லை, பத்த ஜீவாத்மாவும் இல்லை, அன்றிக்கே பிறப்பு இறப்புகளிலே உழன்று திரிகின்ற இவ்வுலக மக்களிலே முன்னம் நோற்ற விதிகளோ என்கிறபடி ஆயிரக்கணக்கான முற்பிறவிகளிலே ஈட்டப்பெற்ற தம்முடைய புண்ணியங்களின் பலமாக கொண்டு இப்படி திரிந்தினவர் ஒருவரோ அப்படின்னு கேட்குறாங்க என்று ஐயப்படி இருக்கும் இவர் பிறவி. அதாவது இப்போ பொதுவா சொன்னாங்க ஸ்வேதத்தீவிலே வசிக்கிறவர்களை ஒருவரோன்ட்டு. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ பிறவைகளை புண்ணியம் செய்து 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 அவர் நோற்ற அந்த புண்ணியத்தினால் தோன்றிய ஒரு சம்சாரியோ அப்படின்னு திருப்பியும் கேட்குறாங்க. அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்தவரது. இப்போ கடைசியில் இந்த இதில் தான் வந்து சாட்சாத் எம்பெருமானோ அப்படின்னு சொல்றாங்க. அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியா அப்படின்னு சொல்லி திருச்சிருந்தவரத்தில் சொன்ன மாதிரி யாதொரு காரணத்தையும் பற்றாத திருவருள் விசேஷத்தாலே பிறப்பு இருப்புகளிலே உழந்து திரின்றவர்களை நித்திய சூரியனுக்கு ஒப்பாக்கவல்ல ஆதிசேஷ சைனத்தை உடையவனான சனாதன புண்ணியம் முழு நோக்காக பலித்து இப்படி திருந்தினார் ஒருவரோ என்று ஐயம் எழும். இது வந்து சாட்சாத் அந்த அனந்தன் மேல் படுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா எம்பெருமான், அவன் வந்து இந்த உழன்று திரிகிற இந்த சம்சாரிகளை இவங்களெல்லாம் திருத்துவதற்காக அந்த புண்ணியத்தை மொத்தமாக அந்த புண்ணியனே தானே உருக்கொண்டு வந்த மாதிரி தோன்றியவரோ என்று இந்த விதமான ஐயங்கள் எல்லாம் திருந்தினார். அந்த புண்ணியத்தாலே அவனுடைய கடாட்சத்தாலே திருந்தினார் வருவரோ. இப்போ முதல் இதுல என்ன சொன்னாங்கன்னா, பல பிறவுகளில் செய்த புண்ணியத்தால் திருந்தினவரோன்ட்டு. இதுல என்ன சொல்றாங்க, சாட்சாத் அந்த அனந்தன் மேல கிடைக்கிற அவருடைய புண்ணியத்தாலே, அவர் செய்த அந்த கருணையினாலே அது அந்த புண்ணியம் முழு நோக்காக பலித்து தோன்றினவர் வருவரோ அப்படின்னு இந்த மாதிரி பல விதத்திலே வந்து இந்த நம்மாழ்வார் யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்களாம்.
இப்படி மேலே சொல்லப்பட்ட வகைகளாலே இவரை இன்னார் என்று அறிய மாட்டாமல் பேரிஞர்களும் ஐயப்பட்டவாறே இருப்பார்கள் எனப்பட்டது. பெரிய பெரிய ஆட்களால் கூட, மகரிஷிகளால் கூட, பெரியவர்களால் கூட இந்த நம்மாழ்வார் யார் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு மாதிரி இருக்கார். அது எப்படிங்கிறது பின்னால் வரும். அடுத்த சூத்திரத்தை 93 வரும். அதில் 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. 10 பாயிண்ட்ஸ் எடுத்து இப்படி சொன்னதுனால இவராக இருக்க முடியாது, இப்படி சொன்னதுனால இவராக இருக்குமோ அப்படின்ட்டு இது பண்ணி கடைசியில் இவர் ஒரு சாதாரண சம்சாரி. அது எப்படி அந்த சாதாரண சம்சாரி நம்மாழ்வார் ஆனாங்கிறதுக்கு அந்த புண்டரீகாக்ஷன் நெடுநோக்கு, அவனுடைய கண் திருஷ்டி பார்வை அவர் மேலே விழுந்ததால அப்படி ஆயிட்டான்ட்டு பின்னால் கொண்டாடுவாங்க. ஸோ இன்றைக்கி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. இது வரைக்கும் எதுவும் ஐயப்பாடு இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நிர்மலா ஜாயின் பண்ணாங்களான்னு தெரியலையே. நிர்மலா ஜாயின் చేసిందా தெரியல.